ஸ்ரீராமகிருஷ்ணர் மறைந்த பிறகு அவரது புனித சாம்பலை எங்கே நிறுவுவது என்பது சம்பந்தமாக அவரது இல்லற சீடர்களுக்கும் துறவி சீடர்களுக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல மேலும் சில கருத்து வேற்றுமைகள் எழுந்தன. சுவாமிஜி ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் வருவதற்கு ஒரு வகையில் காரணமாக இருந்த ராம்சந்திர தத்தரும் வேறு சிலரும் துறவி சீடர்களிடமிருந்து சற்று விலகத் தொடங்கினர். இந்த தற்காலிக பிரிவுணர்ச்சிக்கு நிரந்தர தீர்வு காண விளைந்தார் சுவாமிஜி. நோயுற்று படுக்கையில் கிடந்த ராமச்சந்திரரை சென்று நேரில் கண்டார் அவர். அற்புதமானதொரு சந்திப்பாக இருந்தது அது. சிறிது நேரம் பேசிய பிறகு ராமச்சந்திரர் கழிப்பறைக்கு செல்வதற்காக படுக்கையிலிருந்து எழுந்தார். சுவாமிஜி உடனே எழுந்து சற்று தள்ளி கிடந்த அவரது செருப்புகளை அருகில் எடுத்து வைத்து அவர் அதை அணிந்து கொள்வதற்கு உதவினார். நெகிழ்ந்து போனார் ராமச்சந்திரர். அமெரிக்காவிற்கு போன பிறகு நீ பெரிய ஆளாகிவிட்டாய், எங்களையெல்லாம் மறந்துவிட்டாய் என்று நினைத்தேன். பலரும் என்னிடம் அப்படித்தான் கூறினார்கள். ஆனால் நீ அதே பழைய பிள்ளையாகத்தான் இருக்கிறாய். உன்னில் எந்த மாற்றமும் இல்லை. நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் உன்னை ஏன் சூடாமணி என்று குறிப்பிட்டார் என்பதை இப்போதுதான் புரிந்து கொள்கிறேன். என்னை மன்னித்துவிடு. நீ மன்னித்தால்தான் குருதேவரிடம் எனக்கு ஏதோ சிறிது இடம் கிடைக்கும் என்று உணர்ச்சி பொங்க கூறினார். தேவையற்ற கருத்து வேற்றுமைகளை விட்டுவிடுமாறு சுவாமிஜியும் கனிவான குரலில் கூறினார். ராமச்சந்திரர் கண்ணீர் விட்டு அழுதபடியே, மன்னித்தேன் என்று நீ ஒரு வார்த்தையை சொல்லாமல் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கூறினார். அதற்கு சுவாமிஜி, அத்தகைய பயமே உங்களுக்கு வேண்டாம். குருதேவரின் அருகில் எனக்கு ஓர் இடம் கிடைக்குமானால் உங்களுக்கும் கிடைத்தே தீரும் என்று அழுத்தமான குரலில் கூறினார். இது ராமச்சந்திரரை சமாதானப்படுத்தியது. உடல் வேதனைகள் ஒருபுறம் இருக்க சுவாமிஜி மனவேதனைகளையும் ஏற்க நேர்ந்தது. அவரிடம் மிகுந்த ஈடுபாட்டுடனும் பக்தியுடனும் இருந்த மிஸ் முல்லர் திடீரென்று சுவாமிஜியிடமிருந்து விலகுவதாக அறிவித்தார். சற்று பிடிவாத குணமும் முன் யோசனையுமின்றி செயல்படுவதும் அவரது இயல்புகளாக இருந்தன. சுவாமிஜியிடம் வரும் முன்பு இப்படித்தான் திடீரென்று ஒரு நாள் தியாசபிக்கல் சொசைட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். 1895 ஜூலை 16ஆம் நாள் மெட்ராஸ் மெயில் பத்திரிகையில் அவரது அறிவிப்பு வெளியாயிற்று. அவரது திடீர் முடிவை மெட்ராஸ் மெயில், மகாபோதி ஜர்னல் போன்றவை மிகவும் விமர்சித்து எழுதின. இந்தியா தன்னால் வீராங்கனைகளை தோற்றுவிக்க இயலாமல் போகலாம். அதற்காக இத்தகைய மூளை குழம்பிய அடிக்கடி நிறமாறுகின்ற பெண்களை ஏற்றுக்கொள்வதால் பெரிய நன்மை எதுவும் விளையப் போவதில்லை. மிஸ் முல்லரின் செயல் மிகவும் ஏமாற்றத்தை அளிப்பதாகும் என்று மெட்ராஸ் மெயிலில் செப்டம்பர் 30ஆம் நாள் செய்தி வெளிவந்தது. இன்னும் 1000 பிறவிகளாவது எடுத்த பிறகுதான் மிஸ் முல்லர் ஓர் உண்மையான இந்து பெண்ணின் குணங்களுடன் பிறக்க முடியும் என்று மகாபோதி ஜர்னல் எழுதியது. இதன் பிறகுதான் முல்லர் சுவாமிஜியிடம் வந்தார். பல நற்பணிகளில் சுவாமிஜிக்கு துணை நின்றார். ஏன், பேலூர் மடத்து நிலமே அவரது நன்கொடையால் வாங்கப்பட்டதுதான். ஆனால் அவருடைய இயல்பான சுபாவம் திடீரென்று தலை தூக்கியது. அவர் சுவாமிஜியிடமிருந்து விலகுவதாக அறிவித்தார். நிவேதித்தை எழுதுகிறார், ஸ்ரீராமகிருஷ்ணர், சுவாமிஜி, தியானம், சமய சமரசம் என்று அனைத்தையும் தூக்கி எறியப் போவதாக மிஸ் முல்லர் என்னிடம் கூறுகிறார். இந்து மதம் கேவலமானது, நாம ஜபம் பயனற்றது, தியானம் கேவலமானது என்றெல்லாம் கூறுகிறார். தாம் ஒரு உத்வேகமான கிறிஸ்தவ பெண்ணாக பொற்காலத்தை நோக்கி செல்வதாகவும் அவர் சொன்னார். நான் சுவாமிஜியை பற்றி கூறினேன். அதற்கு அவர், ஓ, நீயும் அதிக நாள் அவரை நேசிக்க மாட்டாய் என்று கூறிவிட்டார். மிஸ் முல்லர் ஏன் விலகினார் என்பதற்கான காரணங்களை சாரதானந்தர் மெக்லவுட்டிற்கு கீழ்வருமாறு எழுதுகிறார். பாவம், மிஸ் முல்லர் புதனன்று 1899 ஜனவரி 18 இங்கிலாந்திற்கு திரும்பினார். அங்கே போய் வேறு வழியில் முயற்சிக்கப் போகிறாரோ என்னவோ. அவர் புறப்படும் முன்பு அவருக்கு நிவேதித்தை எழுதிய ஒரு கடிதம், ரோஜா மலர்கள், பழங்கள் போன்றவற்றை காளிகிருஷ்ணரிடம் கொடுத்து அனுப்பினோம். முல்லர் விலகியதற்கான சில காரணங்கள் இவை. 1. சுவாமிஜி சில செத்து வேலைகள் செய்யவும் அது சம்பந்தமான சங்கம் ஒன்று தொடங்கவும் முயற்சி செய்தார். ஆனால் தோல்வியுற்றார். அவரது தோல்வி பற்றி இந்தியாவின் சித்து வேலைகளில் வல்லவர்களான பல குருமார்களும் கூறியிருந்தார்கள்.
அதனால் முல்லருக்கு சுவாமிஜியிடம் இருந்த அன்பு வாடி ஒரு பூ போல் உதிர்ந்து விட்டது. இரண்டாவது, இந்தியா மந்திரவாதிகளின் நாடு. உணவு போன்றவற்றை கூட நாம் மாய வேலைகளின் மூலம்தான் பெறுகிறோம். நமது அன்பிற்குரிய பாட்டி மிஸ்ஸஸ் சாராபுல், நீங்கள் மற்றும் பலரை நாங்கள் வசியம் செய்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் நீங்கள் எங்களிடம் பக்தி காட்டுகிறீர்கள். மூன்றாவது, நமக்கு கிடைத்த இந்த அற்புத அனுபவங்களை இங்கிலாந்து முழுவதிலும் சொல்ல வேண்டுவது முல்லரின் புனித கடமை. எனவே அவர் இங்கிலாந்திற்கு சென்றாக வேண்டும். நான்காவது, நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகாதவரை சுவாமிஜிக்கோ எங்களுக்கோ கதி கிடையாது. ஆனால் முல்லருக்கே ஞானஸ்தானம் ஆகவில்லை என்பது வேறு விஷயம் என்கிறார் சுவாமிஜி. காரணங்கள் என்னவாக இருந்தாலும் மிஸ் முல்லர் விலகியது கிறிஸ்தவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் டிசம்பர் 25ஆம் நாள் இப்படி எழுதியது: கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இதோ ஒரு கிறிஸ்துமஸ் பரிசு. இது ஒரு செய்தி. இந்து மதத்தை பரப்புவதற்காக சுவாமி விவேகானந்தர் ஆரம்பித்திருந்த இயக்கத்துடன் வைத்திருந்த தமது தொடர்பை மிஸ் முல்லர் விலக்கிக் கொண்டார். நம்பகமான செய்தி இப்போதுதான் கிடைத்தது என்று எழுதினார்கள். சுவாமிஜி அனைத்தையும் மௌனமாக ஏற்றுக்கொண்டார். ஆன்மீகவாதிகள் யாரும் நோயுறக்கூடாது என்பது மிஸ்ஸஸ் ஜான்சனின் கருத்து. நான் புகைப்பிடிப்பது பாவம் என்று அவருக்கு இப்போது படுகிறது. மிஸ் முல்லர் என்னை விட்டு பிரிவதற்கும் எனது நோய்தான் காரணமாக இருந்தது. அவர்கள் கூறுவது சரியாகவே இருக்கலாம், நீங்கள் கூறுவதும் சரியாகவே இருக்கலாம். ஆனால் நான் உள்ளது உள்ளபடிதான் இருக்க முடியும் என்று அவர் ஸ்டட்டிக்கு எழுதினார். லியான் லான்ஸ்பர்க் தம்மை விட்டு விலகிய போதும் மாறாத அன்புடன் அவரை நேசித்தாரே, அவ்வாறே முல்லரையும் நேசித்தார் சுவாமிஜி. இருப்பினும் நேசித்த ஒருவர் விலகுவது மனத்தை வருத்தத்தானே செய்யும். தமது துயரை கிறிஸ்டைனுக்கு எழுதினார் சுவாமிஜி. அவர் என்னை விட்டு பிரிந்தது எனக்கு ஒரு பேரிடி. ஏனென்றால் அவரை நான் அவ்வளவு நேசித்தேன். அவரும் எனது பணியில் மிகவும் துணையாக இருந்தார். அவரிடம் உலகின் செல்வம் ஏராளம் இருந்தது, அறிவு கூர்மையும் இருந்தது. ஆனால் என்னைப் போலவே அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமான ஆத்திரம் கொள்வார் அவர். அவருக்கு வயதாகிவிட்டது, அதனால் அப்படி நடந்து கொள்கிறார் என்று அவரை மன்னிக்கலாம். இது சுவாமிஜியின் வழி. யாருடைய குற்றங்களையும் அவர் பெரிதாக கொள்வதில்லை, யாருடைய குணங்களையும் அவர் சிறியதாக கொள்வதும் இல்லை. பிறரது அணு போன்ற நன்மையை மலையாக கண்டார், மலை போன்ற தவறுகளை அணுவாக கண்டார். இத்தகைய உறவு காரணமாக அவர் பேசிய, சிந்தித்த, முயற்சித்த, சாதித்த ஒவ்வொன்றும் புரிந்து கொள்ளப்பட்டன. புரியாவிட்டாலும் அவரது வேகமும் ஆற்றலும் ஒவ்வொருவரையும் தூண்டிக்கொண்டே இருந்தன. சகோதர துறவிகள் ஆனாலும் சரி, சீடர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் சாதித்ததை கொண்டு சுவாமிஜி அவர்களை எடை போடுவதில்லை. எத்தகைய உணர்வுடன் அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள் என்பதை மட்டுமே அவர் பார்த்தார். தங்களால் இயன்ற அளவு செய்திருந்தால் போதும், பலன் என்னவானாலும் அது அவருக்கு திருப்திதான். மனித ஆன்மாவில் அதன் எல்லையற்ற ஆற்றலில் அவர் எல்லையற்ற நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த ஆற்றலையே அவர் பிறரிடம் தூண்டினார். அதுதான் சுவாமிஜியின் வழியாக இருந்தது. 1899 ஜனவரியில் சுவாமிஜியின் 2 விருப்பங்கள் பூர்த்தியாயின. தட்சிணேஸ்வர கோவிலுக்கு அவர் செல்லக்கூடாது என்று தடை விதித்த பிறகு ஸ்ரீராமகிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒரு நிரந்தரமான இடத்தில் கொண்டாட வேண்டும் என்பது அவரது பெரும் ஆவலாக இருந்தது. சென்ற வருடம் அது நிறைவேறவில்லை. வேலூரில் நிலம் வாங்கப்பட்டிருந்தாலும் பணி முற்றுப்பெறாத நிலையில் இருந்தது. இந்த முறை வேலூர் மடத்தில் முதலாக ஸ்ரீராமகிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சுவாமிஜி கலந்து கொண்டார். நிவேதித்தை சொற்பொழிவாற்றினார். 2வது விருப்பம் இமயமலையில் ஓர் ஆசிரமம் அமைப்பது. இதுவரை தகுந்த ஓர் இடத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இப்போது அதற்கான ஓர் இடமும் கிடைத்தது. அல்மோரா மாவட்டத்தில் மலை உச்சியில் 6800 அடி உயரத்தில் அமைந்திருந்த மாயாவதி என்ற அழகிய இடத்தை அதற்காக தேர்ந்தெடுத்தனர். அடர்ந்த காடு, சுற்றிலும் அழகிய மலைகள், திரிசூல், நந்தாதேவி போன்ற பனிமலை சிகரங்களின் காட்சி என்று அந்த இடம் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஓர் அற்புத சூழ்நிலையை தருவதாக அமைந்திருந்தது. அந்த இடத்தில் அத்வைத ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது சுவாமிஜியின் விருப்பம்.
அத்வைதம் என்பது வேதாந்தத்தின் ஒரு பிரிவு. ஆதிசங்கரர் இதனை பிரபலப்படுத்தினார். இந்த நெறியில் உருவங்களோ கோவில்களோ வழிபாடுகளோ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மிக உயர்ந்த நிலை சாதகர்களுக்கே இந்த நெறி சாத்தியமாகும். ராமகிருஷ்ண துறவிகளில் சிலரேனும் அந்த உயர்ந்த நிலை சாதனையை செய்ய வேண்டும் என்பது சுவாமிஜியின் விருப்பமாக இருந்தது. அதற்காக மாயாவதியில் அத்வைத ஆசிரமம் நிறுவ விரும்பினார் அவர். மார்ச் 1899 அந்த ஆசிரமத்திற்காக எழுதிய அறிக்கையில் அதன் நோக்கத்தை கீழ்வருமாறு குறிப்பிட்டார் அவர். யாரிடம் பிரபஞ்சம் இருக்கிறதோ, யார் பிரபஞ்சத்தில் இருக்கிறாரோ, யார் பிரபஞ்சமாக இருக்கிறாரோ அவரை அறிந்து, அதன் மூலம் பிரபஞ்சத்தை அறிந்து, அவரையும் பிரபஞ்சத்தையும் நமது ஆன்மாவாக அறிவது மட்டுமே எல்லா பயத்தையும் அழித்து, துன்பத்தை ஒழித்து, எல்லையில்லா சுதந்திரத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. தனி மனிதர்களின் வாழ்க்கையை உயர்த்தவும், மக்கள் சமுதாயத்தின் பண்பை உயர்த்தவும் இந்த ஒப்பற்ற உண்மை எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வெளிப்படுவதற்கான வாய்ப்பை அளிப்பதற்காகவும் இந்த உண்மை முதலில் தோன்றிய இடமாகிய இமயமலையின் உச்சியில் இந்த அத்வைத ஆசிரமத்தை தொடங்குகிறோம். இவ்வாறு எழுதினார். ஆங்கில மாத இதழாகிய பிரபுத்த பாரதத்தின் அலுவலகமும் அச்சுக்கூடமும் மாயாவதிக்கு மாற்றப்பட்டது. சுவாமிஜியின் சீடரான ஸ்வரூபானந்தர் அதன் ஆசிரியரானார். அத்வைத ஆசிரமம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்த சேவியர் அதன் பதிப்பாளர் ஆனார். 1899 மார்ச் கிரீஷின் வீட்டில் அருகிலுள்ள ஒரு வாடகை வீட்டில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி தங்கியிருந்தார். அவரது சேவைக்காக யோகானந்தரும் உடன் இருந்தார். ஆனால் அவருக்கே உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருக்க நேர்ந்தது. அங்கே யோகானந்தர் மகாசமாதி அடைந்தார். அவரது கடைசி நேரம் என்பது தெரிந்துதானோ என்னவோ சுவாமிஜி அன்று அங்கே சென்றார். உயிர் பிரியும் வரை அவரது அருகிலேயே இருந்தார். நாம ஜெபம் போன்ற எதுவும் செய்யவில்லை. தமது அன்பு சகோதரரை அமைதியாக பிரிந்து செல்லுமாறு விட்டுவிட்டார். மாலை 3 மணி அளவில் சுவாமிஜி யோகானந்தரின் திருமேனைக்கு ஆரத்தி செய்தார், நைவேத்தியம் செய்தார். சுடுகாட்டிற்கு அவர் போகவில்லை, மௌனமாக அமர்ந்திருந்தார். ஒரு செங்கல் விழுந்துவிட்டது, இனி ஒவ்வொன்றாக ஓடும் கூரைகளும் எல்லாம் விழுந்துவிடும் என்று அமைதியாக கூறினார் அவர். 1899 மார்ச்சில் கல்கத்தாவில் பிளேக் நோய் மீண்டும் தலை தூக்கியது. தினசரி பல உயிர்களை பழிவாங்கிய அந்த நோய் மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியது. 1897 இந்த நோய் வந்தபோது நோய் பரவுவதை தடுக்கவும் நோயாளிகளை காக்கவும் அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டது. பல்வேறு காரணங்களால் இந்த முறை அரசாங்கம் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டது. மக்கள் அறியாமையில் இருந்தால் அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இந்த சுதேசிகளை சுத்தம் செய்ய இயலாது என்று கூறி அரசாங்கம் கைவிரித்து விட்டது. சுவாமிஜியால் அவ்வாறு இருக்க இயலவில்லை. பிளேக் நோய் மீண்டும் தாக்கும் என்பதை அவர் எதிர்பார்த்தே இருந்தார். எனவே உடனடியாக நிவாரணப் பணியில் இறங்கினார். மார்ச் 31ஆம் நாள் நிவாரண பணி தொடங்கியது. நிவேதித்தை அதற்கு தலைவராகவும் செயலராகவும் இருந்தார். சதானந்தர் அலுவலக நிர்வாகியாகவும், சிவானந்தர், நித்யானந்தர், ஆத்மானந்தர் ஆகியோர் துணை நிர்வாகிகளாகவும் செயல்பட்டனர். சுவாமிஜியின் உடல்நிலை அப்போது மிகவும் சீர்குலைந்திருந்தது. அது மட்டுமின்றி அவரது சகோதர துறவியான யோகானந்தர் மகாசமாதி அடைந்து 1 வாரம்தான் ஆகியிருந்தது. அந்த துயரிலிருந்து அவர் மீளவில்லை. ஆனால் சுவாமிஜி தமது உடல் மன துயரங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் பிளேக் கடுமையாக பரவி வந்த குடிசை பகுதிகளில் சென்று தங்கினார். இது அந்த மக்களுக்கு தைரியத்தை ஊட்டும் என்று கருதினார் அவர். நோயை கட்டுப்படுத்துவதற்கு அந்த குடிசை பகுதிகளை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்பது பற்றி நிவேதித்தை எவ்வளவு எடுத்து கூறியும் மக்கள் அதனை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. எனவே நிவேதித்தை தாமே செயலில் இறங்கினார். ஒரு நாள் காலையில் கையில் துடப்பத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். இது மக்களிடையே மிகுந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. பலரும் அவருடன் சேர்ந்து பணியாற்றத் தொடங்கினர். சதானந்தர் பலரிடமும் நன்கொடை வசூலித்து ஆட்களை நியமித்து தாமும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு தெருக்களை சுத்தம் செய்தார். நோயாளிகளுக்கு உதவினார். அவரது தன்னலமற்ற தொண்டை கண்ட பல இளைஞர்கள் அவருடன் சேர்ந்து பணியாற்றினர்.
அவரது வாழ்க்கையினால் மிகவும் கவரப்பட்டவர்கள் தங்களை சதானந்தரே நாய்கள் என்று தாங்களே கூறிக்கொள்ளும் அளவுக்கு அவரிடம் ஈடுபட்டனர். இவ்வாறு அனைவருமாக இந்த கொடிய நோயை கட்டுப்படுத்துவதில் முனைந்து ஈடுபட்டனர். சுதந்திரமாக இருக்க என்னைப் போல் இவ்வளவு தூரம் முயன்றதும் யாரும் இல்லை. சுற்றிலும் இவ்வளவு கர்மபந்தங்களும் என்னைப் போல் யாருக்கும் இல்லை. அதிகமாக எது என்னை வழிநடத்தி இருக்கிறது என்று நினைக்கிறாய்? அறிவா, இதயமா? நமது வழிகாட்டி தேவியே. நிகழ்ந்த எதுவும், நிகழ இருக்கின்ற எதுவும் அவளது ஆணைப்படியே என்று எழுதுகிறார் சுவாமிஜி. 1899 மே மாதத்தில் ஒரு நாள் சுவாமிஜிக்கு திடீரென்று காளிக்கட்டில் உள்ள காளி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. ஓரிரு துறவிகளை உடன் அழைத்து கொண்டு அவர் கோவிலுக்கு சென்றார். கோவில் அதிகாரிகள் அவரை அன்புடன் வரவேற்றனர். நேராக சென்று தேவியின் திருமுன்பு அமர்ந்தார் சுவாமிஜி. அவரது பெரிய விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது. செம்பருத்தி பூக்களை கையில் எடுத்து அவற்றை சந்தனத்தில் தோய்த்து பக்தியுடன் தேவிக்கு அர்ப்பணித்தார். பின்னர் மற்றவர்களையும் அவ்வாறு செய்யுமாறு கூறினார். பல ஸ்தோத்திரங்களை ஓதி தேவியை துதித்தார். அடுத்த மாதத்தில் மீண்டும் மேலை நாட்டு பயணம் செல்ல இருக்கின்ற நிலையில் தேவியின் அருளாசிகளை நாடி அவர் ஒருவேளை காளி கோவிலுக்கு சென்று அவளை வழிபட்டிருப்பாரோ?